அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை மதிய வானிலை நிலவரம். அதாவது ஏற்கனவே இது நார்த் இந்தியாவில் அந்த போன சுழற்சி இப்போ குஜராத்துக்கிட்ட அது இருக்குது. அது கலைஞ்சி போகுது. அப்படியே பாகிஸ்தான் மேலே ஏறப்போகுது. ரைட்டுங்களா? இப்போ நம்ம விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே குறுவை அறுவடை ஒரு 20% பேர் நம்ம பகுதியில் செஞ்சிட்டாங்க. பாக்கி பேர் செய்யாமல் கிடக்கு. நல்லா விளைஞ்சிருக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கைக்கு வருமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எப்போ இடைவெளின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அறுவடை செய்யணும், அவ்வளோதான் விஷயம். எப்போ விடுறது அப்படின்னா, கொஞ்சம் கடுமையான மழையாக இருக்கும் போல் இருக்குது. முதலேருந்து சொல்கிறது தான், புரட்டாசி முழுவதும் மழை தான். ரைட்டுங்களா? அதில் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி இருக்குது. 2 நாள் 3 நாள் இடைவெளி இருக்கும். இந்த பள்ளப்பாங்கான பங்கு எல்லா வயலும் ஒரே மாதிரி இருக்காது. சில வயல் மேடாக இருக்கும், மணல் சாரியாக இருக்கும், களிமண் பங்காக இருக்கும், வடிகால் உள்ள பங்காக இருக்கும், வடிகால் இல்லாத பங்காக இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏற்பாடு செஞ்சுக்கணும். இப்போ இந்த மணல் வளையலாகட்டும், இந்த சுழற்சி சின்னதாக ஒரு மேலடுக்கு சுழற்சி. இதனால் இப்போ மழை 10ஆம் தேதி 11ஆம் தேதி வரைக்கும் தினமும் மாலை இரவு விடியற்காலை, அதுக்கு கணக்கெலாம் கிடையாது, மாலையில் ஆரம்பிக்கும். இரவு அப்படியே டெய்லி பரவலாகி 11, 12 அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் 12லேருந்து இன்றைக்கி மழை எங்கெங்கே பெய்ய போகுதுங்கிறது இசிஎம்எஃப் அந்த மேப்பில் சொல்லியிருக்கிறது இவ்வளோ இன்டென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. உள் மாவட்டங்கள்லேயும் மழை இருக்குது. நேற்று செஞ்சியில் பாருங்கள் 13 சென்டிமீட்டர். இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்கல. டெல்டாவில் எதிர்பார்த்தோம், பெய்யல. இடிமின்னல், கடுமையான இடிமின்னல். நேற்று நான் ஒரு இடிமின்னலுக்கு ஒரு இது ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது ப்ளக் அவுட் பண்ணுங்கள், எதையுமே அப்படியே சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டா போகாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் ஊரில் பல டிவிகள், கேபிள் டிவி எல்லாமே நிறையா மின் உபகரணங்கள் வீணாக போயிடுச்சு. அதாவது பம்பு செட்டில் அதை மாதிரி கேரியரை பிடுங்கி வைக்கணும் மெயினில், இல்லைன்னா நோ வோல்ட் காயில் ஸ்டார்டரில் அடிச்சிடும். ரைட்டு. இப்போ மழை இப்போ 7ஆம் தேதி நமக்கு இப்போ இதிலே காட்டில் பாருங்க. அது இன்றைக்கி 7ஆம் தேதி மழை என்ன டெல்டா கரையோரங்கள் இருக்குது. இது நிகழ்வு சம்பந்தமான இது காணொலி. இது ஒன்று பாகிஸ்தான்கிட்ட அந்த போயிடுச்சிங்களா. அடுத்தது 11 செப்டம்பர் இன்னொன்று உருவாகுது. அது அவுட்டர் நம்மளை தொடுது. ஆனால் பெருசாக மழை இருக்காது. அது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியாவாக அது ஆந்திராட்ட கரை கடக்க போகுது. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 13ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே டெல்டாவில் மழை இருக்கும். இப்போ நம்ம டெல்டாவை மட்டும் பற்றி தான் பேசுகிறோம், ஏன்னா அறுவடை விவசாயிகளுக்காக. அதனால் ஒரு 13, 14, 15, 16, 17 வரைக்கும் மழை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை செய்யலாம். ஆங்காங்கே மழை இருக்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு இதை வானிலை அறிக்கையை பார்க்குறது நிச்சயம். ஏன்னா இது நிச்சயமாக மாறும். ரைட்டுங்களா? இதனால் 27ஆம் தேதியிலேருந்து இது தென்மேற்கு பருவமழை வடக்கேருந்து வித்துட்ரா ஆக போகுது. அதில் 23ஆம் தேதியிலேருந்தே சொல்கிறாங்க. ரைட்டு. இப்போ 22, 23லேருந்து ஆரம்பித்து 29 வரைக்கும் அது டெல்டா கரையோரங்களில் இது ஒரு சைக்ளோன், அதாவது கரையை கடக்க போகுது ஒரு சுழற்சி. ஒரு தாழ்வு லோ ப்ரெஷர் ஏரியா அது வடக்க போகுது. அதனால் ஒட்டுமொத்த காற்றையும் இழுத்து சுத்தமாக மழையை கொட்டி தீக்க போகுது. எப்போ? 23ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே. அறுவடை 23ஆம் தேதி 30ஆம் தேதி பண்ணுறவங்க ரொம்ப சிரமம். அதாவது புரட்டாசி ஒரு 10 தேதி நினைக்கிறேன். ஆமாம், 4 ஆமாம் 10, 15 தேதிக்கு புரட்டாசி ரொம்ப சிரமம். வயலில் தண்ணி நிற்கிற அளவுக்கு மழை பெஞ்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு வாட்டி அதை நான் போட்டிருக்கேன். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி வரைக்கும், 11ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதியெலாம் டெல்டாவில் பெருசாக மழை இருக்காது. அந்த லோ ப்ரெஷர் ஏரியா அந்த ஆந்திரா கிட்ட, தெற்கு ஆந்திரா கிட்ட கிராஸ் பண்ணுறதை பார்க்கலாம். 14ஆம் தேதி. அடுத்தது 15 நமக்கு பெரிய மழை இருக்காது. 15லேருந்து குறைஞ்சோன்னு வச்சுங்க. 15, 16, 17, 18, 18 அது கிட்டத்தட்ட 3 சுழற்சி வடக்க இருக்குது. அதனால் 18 வரைக்கும் இருக்காது. 19 பழையபடி நம்ம தொட ஆரம்பிச்சிடும். 20, 21 அந்தமான்ட்டேருந்து ஒரு சுழற்சி நமக்கு வருது. 21, 22 வருது. 22 வந்துச்சுன்னா
அது வந்து முன்ன பின்ன ஆகலாம். 22 வந்துச்சுன்னா அது இன்டென்சிவ் ஆகிறதுக்கு 23ஆம் தேதி அந்த இன்டென்சிவ் ஆகிடுது. இன்டென்சிவ் ஆகி டெல்டா வழியாக தான் அது கரையை கடக்குது. அது பின்தொடர்ந்து இன்னொரு சுழற்சி, இரட்டை சுழற்சிகள்னே சொல்லலாம். 25ஆம் தேதி அது இது ஒரு பேசு பொருளாகும். இரட்டை சுழற்சிகள் ஒரு சைக்கிள் எடுக்கும்போது பின்னாடியே இன்னொன்று. அதனால் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது 30ஆம் தேதி வரைக்கும். அதனால் ஒரு கடுமையான மழைங்கிறது வந்து 22ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இது மட்டும் இல்லை, அறுவடை விவசாயிகள் வந்து இதை வந்து திட்டமிட்டு செஞ்சே ஆகணும். சம்பாவில் வந்து வானிலை கணிப்புகள் வந்து கரெக்டாக தான் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா ECMWF வந்து நேற்று வந்து வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம் ஒன்று கொடுத்துருக்கு. அதில் அந்த மாதிரி தான் நடக்கணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் இருக்கிற தரவுகளை வச்சு அந்த கம்ப்யூட்டர் வந்து இதெல்லாம் ஃபீட் பண்ணி இப்படிலாம் இருக்கலான்னு சொல்லுது. அது வந்து அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நிகழ்நேரத்தில் அதெல்லாம் மாறும். அதனால் எப்படி பார்த்தீங்கன்னாலும் மழைங்கிறது டெல்டா கரையவங்களும் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா லானினா நெகட்டிவ் ஐஓடி வரப்போகுது 2 மாதத்தில், ரைட்டுங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன் ஐப்பசி மாதத்தில் மழை இருக்காது. ஏன்னா நியூட்ரல் ஐஓடி ஒட்டியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கார்த்திகை மார்கழி தை கடைசி வரைக்கும் மழை இருக்குங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு பயிரை வளர்த்து எடுத்து வந்துட்டு தை மாதம் அரைப்பறக்கிறப்ப மழை பெஞ்சிச்சின்னா கையில் எடுத்து வாயில் போகிறத தட்டி விட்டுரும், ரைட்டுங்களா? அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லை. எப்பொழுதுமே இந்த சம்பா அந்த மழை காலத்தில் அதாவது குறுவையில் வந்து நம்ம வைக்கிறது தான் தண்ணி. நம்ம வேணும்னா தண்ணி வச்சுக்கலாம், வேணான்னா தண்ணி கிடையாது. பம்பு செட்டு வியாபாரி சொல்கிறேன். அதனால் வாய்க்காலில் பெருசாக ஒன்றும் தண்ணி வந்து கீழ்ச்சிட போகிறதில்ல. அது ஏன்னா இப்போ வடி தண்ணிக்கு தான் வாய்க்கால், அது வெட்டலை. இது வரைக்கும் 3 மாதமாக மணல் மேடை பொறுத்த வரைக்கும் வாய்க்காலில் தண்ணியே வரலை. அதுதான் நிதர்சனம். அது என்னத்த சொல்கிறது, இப்போ வடிகிறப்ப வாய்க்கால் அவங்கவுங்க பிடிச்சிக்கிட்டு மேலேருந்து தண்ணி திறந்து விட்ருவான், கீழே வந்து தண்ணி வடியாது. இது இவ்வளோ ரிஸ்கில் வந்து எப்படி விவசாயம் பண்ண முடியுங்கிறது தெரியல. அதனால் குறுவைக்கு அடுத்தது ஒன்று படிச்சுட்டு சம்பவம் சும்மா போட்டுற வேண்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து உத்தமமான வழி, ரைட்டு. ஏன்னா இவ்வளோ இழப்பீடும் தரப்போகிறதில்ல. அதாவது நேற்று செஞ்சியில் வந்து 13 சென்டிமீட்டர் மழை அதிகமாக மழை பெஞ்சிருச்சு அப்படிங்கிறது, சீர்காழியில் மழை பெஞ்சிச்சு, அப்போ ஏதாவது நமக்கு இழப்பீடு ஏதாவது கொடுத்தாங்களா மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு? இல்லை. அப்போயும் இன்சூரன்ஸ் வரத்துக்கு வரலை, பெரிய போராட்டம்லாம் நடந்துச்சு. அதனால் இது பெரிய மழை பெஞ்சிருச்சிங்கிறனால பெரிய ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் அதுவும் தரமாட்டாங்க, ரைட்டுங்களா? இது வந்து வடகிழக்கு பருவமழையை பற்றிய முன்னோட்டம். டெல்டா கரையோரங்கள் நிச்சயமாக மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் குறைச்சலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சுழற்சி போச்சுனாலும் தென் மாவட்டங்களில் அதிகமாக மழை பெஞ்சிடும். அதனால் இது எதுவுமே நிலையாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு மழை இருக்குது. இன்றைக்கி 7ஆம் தேதி நைட்டு இருக்குது, 8ஆம் தேதி நைட்டு இருக்குது, 9ஆம் தேதி இருக்குது, 10ஆம் தேதி இருக்குது, 11ஆம் தேதி 12 இதுவே பரவலாகிட்டே இருக்கும் மழை, ரைட்டுங்களா? டெய்லி ஒரு 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர்ன்ட்டு ஒரு நேரங்களில் 10 சென்டிமீட்டர் கூட பெஞ்சிடலாம், ரைட்டுங்களா? அதாவது இன்டென்சிவ் ஆகிடுச்சுன்னா பெஞ்சிடும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் 14 to 18 ஒரு கேப் இருக்கலாம். அப்புறம் வந்து அதுக்குள்ளே அறுத்துக்கிறது நல்லது. அப்புறம் 22 to 29 30 வரைக்கும் கொட்டி தீத்துடும் மழை. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒன்று டெல்டாவுக்கு போகணும், இல்லை மன்னாரோட வழியாக வந்து தென் மாவட்டங்கள் வழியாக அது பயணிக்கணும். எப்படி பயணிச்சினாலும் டெல்டா மாற்றுறதுங்கிறது வந்து நிச்சயம். அதனால் அறுவடை விவசாயிகள் மனதளவிலும் வந்து தயாராகிங்க. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலே வானம் கீழே பூமி பார்த்துக்கோ விடுங்க, ரைட்டு. நன்றி.